பிரைஸ் லார்ட் தேவ மக்களே, இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடவுளுடைய வேத வார்த்தை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரத்தை எடுப்போம். சங்கீதம் 46:11. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். 2 விஷயம் இந்த வசனத்தில் உறுதியாக சொல்லப்படுது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God with us. இன்னைக்கு இந்த காலையில் உங்கள் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது, உங்கள் திட்டங்களில் உங்கள் கையை வைக்கும் பொழுது, சில விஷயத்துக்கு முயற்சி எடுக்கும் பொழுது நடக்குமா? யார் என் கூட இருக்கிறா? யாராவது உதவியாக இருந்தால் நல்லா இருக்குமே இல்லையா? நான் தனிமையாக இருக்கிறேனே. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருந்தால் நீங்கள் எப்படி தோற்று போவீங்க? கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எப்படி தள்ளாடுவீங்க? 2வது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம் பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன், இந்த முற்பிதா இல்லையா? இதை நம்ம சொல்வது உண்டு. ஆனால் இந்த இடத்துல யாக்கோபை ரொம்ப மையப்படுத்தி சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? யாக்கோபா இருந்தவரை இஸ்ரவேலா கர்த்தர் மாத்துறாரு. பேரை சேஞ்ச் பண்ணுன, நேம் டிரான்ஸ்ஃபர் ஆன, அங்கேருந்து வேறு பிடிக்க ஆரம்பிக்குது இல்லையா? அந்த ஒரு ஆள், அந்த யாக்கோபுன்ற ஒரு ஆள், அப்படியே யாக்கோபுக்கு 12 பேர் பிறக்கிறாங்க. அந்த 12லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா கூடுது 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 கூடுது. இஸ்ரவேல்னு பேர் வச்சது அப்படியே அந்த ஜனத்திற்கு இஸ்ரவேல் எனப்படுகிறது. தேசத்துக்கு பேரே இஸ்ரவேல் எனப்படுது. அப்போ கவனிங்க. அதனால தான் இந்த நாமத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்துலையும் சரி, கானான் தேசத்துலையும் சரி, அவர் அடைக்கலமாக இருந்து நடத்தினார். இன்றைக்கு உங்களையும் நடத்துவார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. Bye bye.